ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டே மார்னிங் போலவே vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. குன்றத்தூர் முருகர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலுக்கு நான் போகிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு போனதில்லை. கோவிலை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. சரி, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு சின்னதாக ஒரு பூஜை பண்ணிவிட்டு போகலான்னு சொல்லிவிட்டு சாமிக்கு பிரசாதத்துக்கு அவல் பாயசம் தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்றைக்கி ரெட் அவல் பாயசம் தான் பண்ணிகிட்ருக்கேன். ரெட் அவலில் வந்துட்டு வெல்லம் போட்டு தேங்காய் பாலெல்லாம் ஊற்றி செய்கிறது ரொம்பவே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. அண்ட் இந்த பாயசம் குக்கிங் டைமும் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்மளுக்கு கொஞ்சம் நேரத்தில் நம்ம ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், பாயசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெய் போட்டு இறக்கிடலாம். இப்போ பூஜைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பூஜை பண்ணிவிட்டு நம்ம கோயிலுக்கு கிளம்பலாம். ஒரு 9 o'clock போல் பூஜையை அழகாக முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. இப்போ குன்றத்தூர் முருகன் கோயில் போகிறதுக்கு நம்மளுக்கு பைக்கில் போகிறோன்னா ஒரு 1 hourல போயிடலாம். இன்கேஸ் பஸ்ஸுனால் நம்ம கோயம்பேடுலேருந்து நம்ம பார்த்தோன்னா 18 kilometers வரும். ஒரு 2.5 hourல நம்ம ரீச் ஆகிடுவோம். நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸும் இருக்குது. அங்கேருந்து நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிறதுக்கு ஒரு 1 kilometer அப்படி இருக்கும். நம்மளுக்கு அங்கேருந்து ஆட்டோ, பைக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அங்கேருந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 18 minutes ஆகும் நம்ம வாக்கில் போகிறோன்னா. இங்கே பார்த்தீங்கன்னா கோவில் வந்துட்டு உங்களுக்கு மலை மேலே இருக்கும். நம்மளுக்கு படிக்கட்டு வழியாகவும் போகலாம். நம்ம இன்கேஸ் வெஹிக்கிள் இருந்தால் நம்ம பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். மேலே வரைக்கும் போகலாம். மொத்தம் நம்மளுக்கு இங்கே 84 steps இருக்கும். இங்கே வந்துட்டு குழந்தைக்கு எடைக்கு எடை வெல்லம், பழம், சர்க்கரை இதெல்லாம் கொடுக்கலாம். அதே மாதிரி அரச மரத்தில் தொட்டில் கட்டலாம் நம்மளுக்கு குழந்தைய வேண்டி இருக்கிறவங்க. எல்லா கோவிலும் ஒரு சிறப்பு இருக்கிற மாதிரி இந்த கோயிலுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க. அதாவது இங்கே இருக்கிற முருகர் வந்துட்டு நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி, அதாவது வடதிசையை பார்த்த மாதிரி இருப்பார். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷாலிட்டி எந்த ஒரு முருகர் கோயிலுமே தமிழ்நாட்டிலே கிடையாது. அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே இருக்கிற முருகர் வந்துட்டு வள்ளி தேவயானை 2 பேரோடுமே ஜோடியாக தான் இருப்பார். ஆனால் ஒரு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வெறும் வள்ளியோடு இருக்கிற மாதிரியும், இன்னொரு பக்கத்துலேருந்து பார்க்கும்போது வெறும் தேவயானையோடு மட்டும் இருக்கிற மாதிரியும் நமக்கு காட்சி தருவார். அப்புறம் நம்மளுக்கு தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு துர்க்கை, அப்புறம் பிரகாரத்தில் காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, பைரவர், நவகிரக சந்நிதிங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு ரொம்பவே அழகாக அமைஞ்சிருக்கு. கோவில் ரொம்பவே அழகாக இருந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல, கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. மேபி நாங்கள் சண்டே போனதுனால கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் கூட்டம். பட் நல்லாவே இருந்தது. ரொம்பவே அழகாக கவனிச்சாங்க. மோரெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய பக்தர்கள் வந்துட்டு வெயிலில் வராங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் புளியோதரை எல்லாமே நாங்கள் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்துட்டு வெளியே சுற்றி பார்க்கலான்னு வந்தோம். மலையில் ரொம்பவே அழகாக கட்டியிருந்தாங்க. வெளியேருந்து பார்க்குறதுக்கு வியூ அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றினதுக்கப்புறமா வெளியே வியூ பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. மலை மேலே கோயில் இருக்கிறதுனால சுற்றியுமே ரொம்ப க்ரீனாக அழகாக இருந்தது. சிட்டியே ரொம்பவே விசிபிளாக இருந்தது. இங்கேருந்து பார்க்கும்போது அங்கேயே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கலான்ற அளவுக்கு அவ்வளோ அழகான கோயில் தாங்க. இந்த கோயில் ரொம்ப வருஷமாகவே நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வராங்க. கிட்டத்தட்ட 900 வருஷமாக வழிபாடு செஞ்சுட்டு வராங்களாம். சோழர்கள் காலத்திலேயே இந்த கோயிலை கட்டிட்டதாக சொல்கிறாங்க. ரொம்பவே அழகான கோயில் நிஜமாகவே சொல்லணுன்னா. நம்மளுக்கு அதே மாதிரி பார்க்கிங் பண்ணுறதுக்கு பாருங்கள், பைக் அண்ட் கார் வர அளவுக்கு அந்தளவுக்கு சூப்பர் ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம படிக்கட்டு ஏற முடியாதவங்க எல்லாம் அழகாக பார்க் பண்ணிவிட்டு சாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சூப்பராக போகலாம். படிக்கட்டில் போகணுன்னு நினைக்கிறவங்க படிக்கட்டில் போகலாம். ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்துட்டு மலை அடிவாரத்தில் ஒரு கோயில் இருக்குங்க. இங்கே சிவலிங்கம் ஒன்று உருவாக்கி முருகர் வந்துட்டு தியானம் பண்ணியிருக்காரு. அவர் காந்தேஸ்வரர்னு சொல்லி வழிபாடு செய்கிறாங்க. இன்றைக்கி இந்த கோயில் ட்ரிப் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த டெம்பிள் விசிட் பண்ணி பார்க்கலன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் த வீடியோ.